நம்ம 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 எல்லாரையும் மாற்றுவதற்காக தான் இயேசு சிலுவையில் ஜீவனை கொடுத்தாரு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது. அந்த கிருபை நம்மளை என்ன செய்து நீதிமான்களாக மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மை நீதிமான்களாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்மை நீதிமான்களாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல் நம்மை நீதிமான்களாக்குகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் நிருபத்தில் 28:9 எடுத்து நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். 18:9 எசேக்கியேல் 18:9 என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய கட்டளைகளை கைகொண்டு நியாயங்களின்படி செய்து உண்மையாக இருப்பானாகில் அவனே நீதிமான். அப்போ புதிய ஏற்பாட்டிலேருந்து 10 கட்டளைகளை பார்த்தோம். 10 கட்டளைகள். யார் சொல்கிறீங்க கரெக்டாக? அப்படியே திருத்திர முடிக்கிற மாதிரி இருக்குது. 10 கட்டளைகள். முதலாவது கட்டளை என்ன? அப்போஸ்தலர் 4:12 இயேசுவின் நாமத்தை தவிர வேறு எதையும் என்ன செய்யக்கூடாது? விசுவாசிக்கக்கூடாது. ரெண்டாவது அப்போஸ்தலர் 17:30 எங்கும் உள்ள யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறாரு? கட்டளை இடுகிறாரு. மூணாவது, இயேசு நம்ம இடத்துல அன்பாக இருக்கிறது போல நாமளும் என்ன செய்யணும்? யோவான் 13:32 அன்பு செய்யணும். நாலாவது, சாட்சியாக இருக்கணும். நீதிமொழிகள் 6:23 கட்டளையே விளக்கு. விளக்குனா என்னது? சாட்சி. 7 பொன் குத்துவிளக்கள் மத்தியில் கர்த்தர் உலாவுறாருன்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் சாட்சியாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் உலாவுவார். சாட்சி இல்லைன்னா என்னாகும்? யார் தான் வருவா? அதெல்லாம் நான் சொல்ல என் வாயால் சொல்ல விரும்பலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 5வது, ஒழுங்கற்று நடக்கிற சகோதரரை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். அவங்கள சத்ருவா என்னாமல் சகோதரன் என்ன சொல்லணும்? புத்தி சொல்லணும். 6வது, பிதாவின் சித்தத்தை செய்யணும். பிதாவின் சித்தம் 21 சித்தம் அதுதான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். சிஸ்டர் பியூலா அவங்க வீட்டில் இன்றைக்கி 5வது சித்தம் பார்க்க போகிறோம். 4 சித்தம் பார்த்துட்டோம். 21 சித்தம் ஒவ்வொன்றா நம்ம என்ன செய்வோம்? எடுப்போம். எத்தனை சித்தமானா அதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள் என்ன செய்ய போகிறோம்? அதெல்லாம் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம இது பண்ணணுன்னு இருக்கிறோம். 7வது சித்தம் என்னென்னா எருசலேமில் காத்திருக்கணும். 7வது என்னது? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். 7வது சித்தம். 8வது சித்தம் விசுவாசத்துக்காக நீதிக்காக என்ன செய்யணும்? போராடணும். விசுவாசத்துக்காக நீதிக்காக என்ன செய்யணும்? போராடணும். 9வது சித்தம் தேவ பக்தியாக இருக்க வேண்டும். 9வது கட்டளை என்னது? தேவ பக்தியாக இருக்க வேண்டும். 10வது கட்டளை என்னன்னா நித்திய ஜீவனுக்காக ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க வேண்டும். இதுக்காக 10வது கட்டளையே என்னவா இருக்குது? நித்திய ஜீவன். கட்டளையே நித்திய ஜீவன். அப்போ இந்த 10 கட்டளைகளையும் திரும்பவும் யூடியூப்பில் போய் கேளுங்க. இந்த மெசேஜஸில் என்ன செய்யுங்க? போய் கேளுங்க. அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஞாபகமே இல்லாமல் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டால் என்ன ஆகும்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ வசனத்தை கேட்குற நாம் அந்த வசனத்தில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதெல்லாம் என்னவாக இருக்குமா? ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கும். அதுக்காகத்தான் நம்ம சபைக்கூடி வருகிறோம். நம்ம எதுக்காக சபைக்கூடி வருகிறோம்? நம்ம எதுக்காக ஆண்டவர் ஆராதிக்கிறோம்? அவரை போலவே மாறணும். அதுதான். அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை சபையில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அதோட பெரிய ஆசீர்வாதம் வேறு தான் இருக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம் என்னது? இயேசுவை போலவே மாறணும். இயேசுவை போல மாறணுமா இல்லை என்னவா மாறணும்னு ஆசைப்படுறீங்க? இயேசுவை போல மாறுறதை விட இந்த உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அதுக்குத்தான் சபையை வச்சிருக்கிறார். அதெல்லாம் கடந்த வாரத்தில் பார்க்கும்போது நம்ம 2வதாக நியாயத்தை குறித்து பார்த்தோம். இப்போ நியாயத்தை குறித்து வேதம் சொல்லும்போது நியாயத்தினாலும் நீதியினாலும் சீயோனை என்ன செய்கிறார்? ஆண்டவர் நிரப்புறாரு. அப்போ நிரப்பணும் அப்படின்னா முதல்ல எந்திரிச்சோடனே என்ன செய்யணும்? ஆத்துமாவில் அந்த நியாயம் எங்கேருந்து வந்துச்சு? கல்வாரி சிலுவையிலேருந்து தான் வந்துச்சு. அப்போ அதை நோக்கி பார்க்கணும். அதை தான் சங்கீதக்காரன் சொன்னால், நான் விழிக்கும்போது நீதியிலே உடைய முகத்தை தரிசிப்பேன். அப்போ கண்ணை திறந்த உடனே முதல்ல கண்ணை மூடி இயேசுவாகிய நீதியை என்ன செய்யணும்? தரிசிக்கணும். இயேசு தான் நமக்கு என்னவா இருக்கிறார்? புதிய ஏற்பாட்டில் நீதியாக இருக்கிறார். அவரை தரிசிக்கணும். 2வது பார்த்தோம், என்னிடத்துல கர்த்தாவே நியாயம் விசாரியும். ஒவ்வொரு நாளும் என்னிடத்துல என்ன அநியாயம் இருக்குது ஆண்டவரே, நான் எதில் தவறிட்டேன், நான் எதில் குற்றம் செஞ்சுட்டேன், என் இடத்துல இருக்கிற அநியாயத்தை எனக்கு உணர்த்துங்கன்னு சொல்லி என்ன செய்யணும்? சங்கீதக்காரனை போல
கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்ன நடத்துங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறான் பார்த்தீங்களா சங்கீதக்காரன். அவன் ஒரு பெரிய ராஜா. அவன் சொன்னாலே எல்லாம் தான் என்ன செய்யும், 1000-10,000 பேர் அவனுக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் அவன் தேவனுக்கு உண்டாக போய் தன்னை எப்படி தாழ்த்துறான் பார்த்தீங்களா. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்ன நடத்துங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நியாயத்தை ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யணும், கட்டாயம் 3 வேளையும் தானியேலை போல நல்ல ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னிடத்துல என்ன அநியாயம் செய்கிற தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அநியாயம் செய்கிறவங்க தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் வேணால் நமக்கு கிருபை, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் என்னது, எவ்வளோ பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் ஒன்றா என்ன செஞ்சிருவார், மன்னிச்சிருவார், ஏற்றுக்குவார். ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நியாயமாக நடக்கணும். ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி நடக்கணும், சபைக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் கிருபை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் வாங்கி பாட்டிலாக ஊற்றிக்கலாமா சொல்லுங்கள். அப்போ என்ன செய்வார் ஆண்டவர், உன் சரீரத்தை கெடுத்தா நான் என்ன செய்வேன், கெடுப்பேன். நீ கிறிஸ்தன் சரீரத்தை கெடுக்காத, நீ கிறிஸ்தன் சரீரத்தை கெடுத்தா நான் உன் சரீரத்தை கெடுப்பேன் அப்படிங்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், பாவம் மீது அக்கிரமங்களுக்கெல்லாம் ரொம்ப விலகி இருக்கணும். பாவம் மீறுதல் அக்கிரமங்களுக்கு என்ன செய்யணும், விலகி இருக்கணும். அநியாயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற தண்டனையை அணுவான். அவனுக்கு என்ன கிடையாது, பட்சபாதமே கிடையாது. அப்போ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, சபைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக, பரிசுத்தமாக, பயபக்தியாக, நீதியாக, நியாயமாக வாழ வேண்டும். இவன் எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 18-19 எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 18-19. நீதியையும் நியாயத்தையும் செய்து நீதியையும் நியாயத்தையும் செய்யணும்னு சொல்லி ஆபிரகாம் என்ன செய்வாராம், அவன் தன் பிள்ளைகளுக்கும், ஆபிரகாமோட பையன் யாரு, ஈசாக்கு. அப்புறம் பாருங்க, தனக்கு பின்வரும் தன் வீட்டாரும், அது யாரு, யாக்கோபு, யாக்கோபுடைய குடும்பத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு ஆபிரகாமு, நீதியையும் நியாயத்தையும் செய்து, எதை செய்யணும், நீதியையும் நியாயத்தையும் செய்யணும். நியாயத்தை இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. நியாயத்தை பேசி என்ன செய்வாங்க, தங்களை பெரிய ஆள் மாதிரி காமிச்சுக்குவாங்க. ஆனால் நியாயத்தை நீதியும் செய்யணும். நியாயத்தையும் நீதியும் பேசுறது நல்லது தான். ஆனால் பேசிட்டு அதை செய்யலைன்னா என்ன ஆகும், நியாயத்தையும் நீதியும் செய்யும்போது தான் அது பூரணமாகும். நியாயத்தையும் நீதியும் நினச்சிக்கிட்டே இருந்தால் அது மனக்கோட்டையாக போயிடும். நியாயத்தையும் நீதியும் பேசிக்கிட்டே இருந்தால் அது வாய்ப்பந்தல். அது என்னது, வாய்ப்பந்தல், வாய்ச்சவுடால். நியாயத்தையும் நீதியும் செஞ்சாதான் அது 100% ஆகும். என்னாகும், நான் எதை பேசுகிறேனோ அதை வாழ்ந்து காமிக்கணும். நான் எதை பேசுகிறேனோ அதை வாழ்ந்து காமிக்கணும். இப்போ இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் சொன்னாரா, அதை வாழ்ந்து காமிச்சார். அவரை காரி துப்புனாங்க. இயேசு என்ன செஞ்சார், அதுக்கு பேர் தான் சாந்தம். அதுக்கு பேர் தான் என்னது, சாந்தம். என்னையா காரி துப்புற, நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அப்போ கூட அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நான் இப்போ என் பிதா கிட்ட கேட்டால் கூட லேகியோன் தூதர்களை அவர் என்ன செய்வாராம், அனுப்புவார். 12 லேகியன் தூதர்களை அனுப்புவார். ஒரு லேகியன்னாலே எத்தனை பேர், 6000 தூதர்கள். இப்போ 12 லேகியன்னா எத்தனை பேர், 72,000 தூதர்கள். ஒரு தூதர் வந்து 1,85,000 பேரை என்ன செஞ்சிட்டான், ஒரே ஒரு தூதன் வந்து 1,85,000 பேரை சங்காரம் பண்ணிட்டான். அப்போ 72,000 தூதர்கள் வந்தால் என்ன ஆயிருக்கும், அன்னைக்கு பூமியில் ஒருத்தன் கூட உயிரோட இருந்திருக்க மாட்டான். ஆனால் எல்லாரையும் உயிரோட எழுப்பணுங்கிறதுக்காக, எல்லாருடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கணுங்கிறதுக்காக ஜீவனை கொடுக்குற இயேசு இப்படிலாம் செய்தால் வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும். அப்போ நியாயத்தை பேசினா மட்டும் பத்தாது, நியாயத்தை செய்ய வேண்டும். அதைத்தான் ஆபிரகாம் சொல்கிறார், தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள். அல்லேலூயா. ஏங்க அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம். போன வாரம் வாசிச்சோமா இல்லையா,
உபாகமம் 32:4 திரும்ப வாசிங்க. 32:4. கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள். எப்ப ஏன் காத்து நடக்க முடியும்? நியாயத்தை நீதியை செய்யணும். ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர்கிட்ட எதா இருந்தாலும் கேட்பாங்க. ஆபிரகாமை பார்த்து தான் அப்படியே தாவீது காப்பி அடிச்சார். ஆபிரகாமை பார்த்து தாவீது என்ன செஞ்சாரு? காப்பி அடிச்சார். ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். என்ன கேட்குறான்? என்கிட்ட ஒரு மேனேஜர் இருக்கிறான், அவனை எனக்கு என்ன ஆக்குறீங்க? சுதந்திரமாக ஆக்குறீங்களான்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஆபிரகாம் கேட்குறான், ஆகாருடைய மகன் இருக்கிறான் இஸ்மவேல், அவனை சுதந்திரமாக்குறீங்களா? வேண்டாம் வேண்டாம். ஓ கர்ப்பத்தின் புத்திரனை நான் உனக்கு என்ன ஆக்குவேன்? சுதந்திரவாளியாக்குவேன் ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு அவர் நம்மளை எப்படி வாழ வைக்கணும்னு விரும்புகிறாரு, அவர் எப்படி நம்மளை நடத்தணும்னு விரும்புகிறாரு, அதை புரிஞ்சு நம்ம செயல்பட்டாதான் நியாயத்தின் பாதையில் போக முடியும். எடுத்து வாசிங்களா? உபாகமம் 32:4. அவருடைய வழியெல்லாம் நியாயங்க. அவருடைய வழியில் என்ன கிடையாது? நியாய கேடு கிடையாது. அவருடைய வழியில் என்ன கிடையாது? அவர் நீதியும். அவருடைய வழியில் நியாய கேடே கிடையாது. அதனால தான் சொல்கிறாரு, நீங்களும் நானும் நீதிமானாக இருக்கணும்னா நீதியையும் நியாயத்தையும் செய்யணும். என்ன செய்யணும்? அப்போ கடந்த வாரத்தில் நீதியை குறித்து நியாயத்தை குறித்து பார்க்கும்போது ஒரு சில உதாரணங்கள் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? 20 லிட்டர் பாலில் 1 லிட்டர் தண்ணி கலந்தா அது என்னது? நியாயம். 20 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் பால் கலந்தா அது மாதிரி அநியாயம் எதுவுமே கிடையாது. 916ன்னு போட்டுட்டு என்னது 1.6 மட்டும் கோல்டு கொடுத்துட்டு 90% அதில் செம்பு கலந்தாங்கன்னா அதை என்ன சொல்லுவீங்க? அப்போ 916ன்னு போட்டுட்டு ஒரு 1.6 செம்பு கலந்துட்டு 90% கோல்டு கொடுத்தா அது 916 நியாயம். அப்போ நியாயமாக நம்ம கிறிஸ்தவனாக இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையை 100% இயேசுக்கு தான் கொடுக்கணும். அல்லேலூயா. எப்போ ஏன் நியாயம் வரும்? நம்ம வாழ்க்கையை 100% இயேசுக்கு கொடுக்கும்போது தான் நியாயம் வரும். அவருடைய வழிகளை காத்து நடக்கும்போது, அவருடைய வழிகளை என்ன செய்யணும்? காத்து நடக்கணும். அவருடைய வழியில் போகும்போது தான் ஆவியானவர் நம்ம கூட இருப்பார். வேற வழியில் போனால் யார் இருப்பா நம்ம கூட? வேற வழியில் போகாதீங்க. வேற வழி கிடையாது, வேற ரூட்டே கிடையாது. என் ரூட்டே வேறன்ட்டு போனீங்க அப்படின்னா பாதாளத்தில் போய் விழுவணும். என்னது? எனக்கு ஒரே வழி தான் இயேசு. இயேசுவை 100% பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வழி கரெக்டாக இருக்கும். இயேசுவை 100% நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா ஆவியானவர் கூட வந்துடுவார். ஆவியானவர் கூட வந்துட்டார்னா சகல சத்தியத்திலையும் நடத்துவார். அந்த சகல சத்தியம் தான் என்னவா இருக்குது? நியாயக்கேடு இல்லாத சத்திய தேவனுடைய மார்க்கம். சத்திய தேவனுடைய மார்க்கம் என்னது? நியாயக்கேடு இல்லாத சத்திய மார்க்கம். அப்போ அந்த சத்திய மார்க்கத்தில் போகணுன்னா சத்தியத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும், சத்தியத்தை யோசிக்கணும், சத்தியத்தை நினைக்கணும், சத்தியத்தை பேசணும், சத்தியத்தை வாழ்ந்து காட்டணும். அதனால தான் இயேசு நானே வழியும். ஏங்க வழி சொல்கிற இடத்துல ஏங்க சத்தியம் வருது? இப்போ வாசிங்களேன், இந்த வசனத்தில் என்ன வருது? வழி வர இடத்துல நியாயம் வருது, நியாயம் வர இடத்துல சத்தியம் வருதா? ஏங்க சத்தியமும் நியாயமும் வழியும் மூணும் பிரிக்க முடியாத விஷயம். அப்போ அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய வழியை காத்து நடவுங்கள். இதை செஞ்ச ஆண்டவரை வேதனைப்படுத்துவோம், அப்போ இதை செய்யாத. இதை செஞ்ச ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், அதை செய். அப்போ தான் அவருடைய வழியை காத்து நடக்க முடியும். அப்போ அவருடைய வழியை காத்து நடக்கிறதுக்கு தான் நம்ம கூட யார் இருக்கிறா? இப்போ நியாயத்தின் ஆவியானவர் இருக்கிறாரு. என்ன ஆவியானவர்? நியாயத்தின் ஆவியானவர். நியாயத்தின் ஆவியானவர், சத்தியத்தின் ஆவியானவர். அவருக்கு பேர் என்னது? சத்திய ஆவியானவர், தேற்றரவாளன். அவர் வரும்போது உங்களை நம்மளை என்ன செய்வாராம்? சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார். நமக்கு எது நியாயம் நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. பாருங்க, ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு தேவனுடைய சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிறாராம். அப்போ நமக்கு தேவ சித்தம் எதுன்னு என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு தேவ சித்தம் தெரியும். அப்போ அந்த ஆவியானவர் என்ன செய்கிறாரா? நம்மளை ஜெபிக்கும் போது தேவ சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்ய வைக்கிறாரு. அதுதான் தேவனுடைய வழி. தேவனுடைய வழிங்கிறது என்னது?
தேவனுடைய சித்தம். இன்னைக்கு நீங்கள் சபையில் உட்காந்துருக்கீங்கன்னா இது என்னது? தேவனுடைய சித்தம். இன்னைக்கு நீங்கள் சபையில் உட்காரலாம் எங்கே உட்காந்துருப்பீங்க? ஒன்று டிவி முன்னால் உட்காந்துருப்பீங்க, இல்லைனா செல்ஃபோன் முன்னால் உட்காந்துருப்பீங்க, இல்லைனா யாராவது சொந்தக்காரங்க கூட உட்காந்துக்கிட்டு ஊர்க்கதை பேசிகிட்டு இருப்போம், ஊர் நியாயம் பேசிகிட்டு இருப்போம், உலகம் நடந்த சம்பவத்தை பேசிகிட்டு இருப்போம். அவன் அதை பண்ணிட்டா, இவன் இதை பண்ணிட்டா, அவன் அவங்க கூட சண்டை போட்டான், இவன் கூட சண்டை போட்டான், இவன் இதை செஞ்சிட்டான், அவன் அதை செஞ்சிட்டானே ஊர் நியாயம் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் தேவனுடைய கிருபை தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கோம். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகமாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற பழகுங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை எப்போ தேவ சமூகமாக மாற்றுறீங்களோ அப்போ ஆவியானவர் உங்கள் கூட இருப்பார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு, அப்போ ஆவியானவர் எங்கே உண்டோன்னா அதுதான் தேவ சமூகம். நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? ஆவியானவர் இயேசுவும் பிதாவும் இருக்கிற இடத்துல இருப்பார். ஆவியானவர் எங்கே இருப்பார்? இயேசுவும் பிதாவும் இல்லாத இடத்துல ஆவியானவர் இருக்கவே மாட்டார். எனக்கு வேறு வேலை இருக்கிறான்னு போயிடுவார். அப்போ இயேசுவை விட்டுட்டு பிதாவை விட்டுட்டு நீங்கள் வேறு எதையாவது பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, மகனே நீ பொறுமையாக வான்ட்டு அவர் என்ன செய்வார்? போயிட்டே இருப்பார். இயேசுவையும் பிதாவையும் உறுதியாக பிடிச்சுக்கொள்ளணும். இயேசுவையும் பிதாவையும் என்ன செய்யணும்? அதுக்குத்தான் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். ஏங்க, இயேசு கிறிஸ்து தான் நியாயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து தான் என்னவா இருக்கிறார்? நியாயமாக இருக்கிறார், நீதியாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி வசனம் எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும். அந்த ஞானம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க நியாயம். அந்த ஞானத்துக்கு பேர் தான் என்னது? நியாயம். அந்த நியாயத்தை செய்யும் போது தான் அது என்னவா மாறுது? நீதியா மாறுது. நியாயத்தை செய்யலாம் அது என்னவா மாறும்? அநியாயமா அநீதியா மாறிடும். நியாயத்துக்கு விரோதமாக செய்யும்போது, நியாயத்துக்கு விரோதமாக நம்ம வேலைகளை செய்யும்போது அது அநீதியா அநியாயமாக மாறிடும். நியாயத்தை செய்யும்போது அது நீதியாக மாறுகிறது. நீதியை செய்யும்போது, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீதியை செய்யும்போது தான் நீதிமானாக முடியும். நீதிமானானா தான் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும். சிரசில் ஆசீர்வாதம் தங்குனா தான் நம்ம தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே என்னவாயிரும்? அழுகிறதும் விழுகிறதும் அடிபடுறதும் இப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தால் பரலோகத்தில் போய் என்ன செய்ய முடியும்? வெம்பி வெம்பி தான் வேடிக்கை பார்க்குறோம். என்னது? மிட்டாய் சாப்பிட்றவனை வேடிக்கை பார்த்த மாதிரி. எதுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்? நம்ம அப்படி வாழக்கூடாது. தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? காரணம், ஆவியானவரே என்ன நிரப்புங்க. ஏங்க, கர்த்தர் சீயோனை நியாயத்தினாலும் நீதினாலும் நிரப்புகிறார். அவர் நிரப்புனா நியாய நீதி வராது வாழ்க்கையில். அவர் நிரப்புனா தான் நியாய நீதி வரும். நியாய நீதி வந்தே ஆக வேண்டும். அதனால தான் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் இங்கே சாட்சியாக சொல்கிறாரு, நான் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். இன்னைக்கு நிறைவேற்றுவது தான் பிரச்சனை. ஞானஸ்தானம் எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை, எடுத்துடுறாங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுல பிரச்சனை இல்லை, எடுத்துடுறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. கர்த்தர் பந்தி பெற்றுக்கொள்கிறாங்க, சபைக்கு வந்துடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிறோமா? எல்லா இடங்கள்லையும் எல்லா சூழ்நிலையும் தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிறோமா? அவர் கொடுத்த ரட்சிப்பை நிறைவேற்றணும். அவர் கொடுத்த நியாயத்தை செஞ்சு முடிக்கணும். அவர் கொடுத்த நீதியை செஞ்சு முடிக்கணும். அப்போ நிறைவேற்றணும் அப்படின்னா நியாயத்தையும் நீதியும் செய்து அவருடைய வழிகளை காத்து கொள்ள வேண்டும். அவருடைய வழிகளை காத்து கொள்ளணும்னா அது நம்மளால முடியாது. திரும்ப சொல்கிறேன், அவருடைய வழிகளை காத்துக்கொள்ள நம்மளால் முடியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்க அவருடைய வழிகளை காத்துக்கொள்ள முடியாதனால தான் அநேக நேரம் அவர்கிட்ட செம்ம அடி வாங்கினாங்க. இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரி போகக்கூடாது. ஆவியானவருடைய பிரசன்னத்தை என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். ஆவியானவரேன்னு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் விழுந்துடணும். அவருடைய பாதத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னாலே ஆவியானவர் நம்மளை அவருடைய சமூகத்தினால் நிறைத்து, அவருடைய வல்லமையினால் நிறைத்து, அவருடைய ஆளுகையினால் நிறைத்து, நம்மை நியாயத்தினாலும் நீதியினாலும் நடத்த வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்து வாசிங்க, யாத்ராகமம் 23:6 எடுத்து வாசிங்க.
எளியவனுடைய வியாச்சியத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக. நியாயத்தை என்ன செய்யக்கூடாது? தங்களுக்கு சாதகமாக தங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறாங்க அப்படிங்கன்னா அவங்க அநியாயம் செஞ்சாலும் அதை நியாயம்னு சொல்லாதங்கிற. அநியாயம் செஞ்சாலும் அதை நியாயம்னு சொல்லாத. அநியாயம்னா அநியாயம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நியாயம்னா நியாயம். அவங்க நமக்கு ஃபேவராக இருக்கிறாங்க, அவங்க நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க நமக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க, அவங்க நம்மளும் சேர்ந்தால் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, அவங்க நமக்கு நம்ம ரத்த உறவாக இருக்கிறாங்க, எதையுமே என்ன செய்யக்கூடாது. நியாயத்துக்கு முன்னால் வந்துட்டா, நியாயத்துக்கு முன்னால் வந்துட்டா நியாயம்தான். மகனாக இருந்தால் கூட ஜட்ஜு என்ன செய்கிறார்? குற்றவாளியாக இருந்தால் நியாயத்தை தான் எழுதுவார். அப்படித்தான் இயேசு வரும்போது என்ன செய்வார்? நியாயாதிபதியாக வருவார். அவர் எப்படி வருவார்? நியாயாதிபதியாக வருவார். நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிங்காசனத்தில் 3 பேர் உட்காந்துருப்பாங்க. நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு பிதா உட்காந்துருப்பார், குமாரன் உட்காந்துருப்பார், ஆவியானவர் உட்காந்துருப்பார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அநியாயத்தை எல்லாம் இயேசு விசாரிப்பார். நம்ம வாயில் இருக்கிற அநியாயத்தெல்லாம் ஆவியானவர் விசாரிப்பார். நம்ம சரீரத்தில் இருக்கிற அநியாயத்தெல்லாம் பிதா விசாரிப்பார். அப்போ நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு 3 புஸ்தகங்கள் திறக்கப்படும். 1 பிதாவுடைய ஜீவ புஸ்தகம், 2 ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம், 3 ஆவியானவருடைய ஞாபக புஸ்தகம். நம்ம செஞ்ச நீதி நியாயம், நம்ம செஞ்ச அநியாயம் அநீதி எல்லாம் அங்கே நியாயம் தீர்க்கப்படும். அதுக்கு பேர் தான் என்னது? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 20வது அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. பார்த்தீங்களா? அடுத்த 12ஆம் வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. புஸ்தகங்கள் திறக்கப்படும். பாருங்க, அடுத்த என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜீவ புஸ்தகம், வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போ மொத்தம் என்னது? புஸ்தகங்கள்லாம் 2, இன்னொன்று ஜீவ புஸ்தகம். அப்போ அதுதான் 3 புஸ்தகங்கள். ஒன்று பிதாவுடைய ஜீவ புஸ்தகம், இன்னொன்று ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம், இன்னொன்று ஞாபக புஸ்தகம். இந்த 3 புஸ்தகங்கள் திறக்கப்படும். புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். யாரா இருந்தாலும் நியாய தீர்ப்புனால என்ன செஞ்சுதான் ஆகணும்? நின்று தான் ஆகணும். போப்பா இருந்தாலும் நிற்கணும், பிஷப்பாக இருந்தாலும் நிற்கணும், பாஸ்டராக இருந்தாலும் நிற்கணும், பிலீவராக இருந்தாலும் நிற்கணும், பாவியாக இருந்தாலும் நிற்கணும். நின்று கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். நின்று என்னத்தை ஒப்புவிக்கணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். எபிரேயர்கள் நிருபம் எடுத்துக்கோங்க. எபிரேயர்கள் நிருபம் 4வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. எபிரேயர் 4:13 வாசிங்க. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளியேறுகிறது. அவருக்கே நாம என்ன ஒப்புவிக்கணும்? கணக்கு ஒப்புச்சானோம். கணக்குங்கிற வார்த்தை பைபிளில் இருக்கான்னு என் மக கேட்டுச்சு அன்னைக்கு. கணக்கு இருக்குது, அறிவியல் இருக்குது, வரலாறு இருக்குது, எல்லாமே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ரோமர் 2:16 எடுத்து வாசிங்க. ரோமர் 2:16 வேகமாக எடுத்து வாசிங்க. அவ்வளோ முடிக்க போகிறேன் நான். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். ரோமர் 2:16 209ஆம் பக்கம். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து என்ன கொடுக்குறாராம்? நியாய தீர்ப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால தான் இந்த பூமியில இருக்கும்போதே கர்த்தருடைய வழிகளை என்ன செய்யணுங்கிறாரு? காத்து நடவுங்கிறாரு. கடைசி நியாய தீர்ப்புல போயிட்டு ஆண்டவரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நோ, அங்கே என்ன கிடையாது? மன்னிப்புங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இப்போ மன்னிப்பு உண்டு. இப்போ என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. நியாய தீர்ப்பு மேலே இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். ஆனால் நியாய தீர்ப்பு நாளில் இரக்கமே கிடையாது, கிருபையே கிடையாது. நியாய தீர்ப்பு நாளில் வெட்டு 1 துண்டு 3, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவியில் செஞ்ச குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆத்மாவில் செஞ்ச குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். சரீரத்தில் செஞ்ச குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும்.
அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார். 1 தெசலோனிக்கேயர் 5:23 வேகமாக எடுத்து வாசிங்க. 5:23. ஆ ம் பார்த்தீங்களா? ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன இருக்கக்கூடாது? குற்றமே இருக்கக்கூடாது. குற்றம் இருந்துச்சுன்னா நியாய தீர்ப்பு, குற்றம் இல்லைன்னா தான் வருகையில் போக முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நியாயத்தையும் நீதியும் செய்யுங்க. நியாயத்தையும் நீதியும் செஞ்சு கர்த்தருடைய வழிகளை என்ன செய்யணும்? காத்து நடக்க வேண்டும். ஏங்க நான் எல்லாமே சரியாக செஞ்சேங்க, என்னால் ஒரே ஒரு பாவத்தை மட்டும் விட முடியலைங்க. அந்த ஒன்று போதும் உன்னை ஒழிச்சு கட்டுறது. நித்திய சாபம் என்னது? நித்திய ஆசீர்வாதம் 2 இருக்குது. உங்களுக்கு எது வேணும்? நித்திய ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்க. நித்திய சாபம் வேணும்னா ஏனாதோடன் வாழுங்க. ஒரு பாவம், அந்த ஒரு பாவத்தை மட்டும் விட முடியலையே, அந்த ஒரு அநியாயத்தை மட்டும் விட முடியலையே. ஃபாஸ்டிங் போடுங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஃபாஸ்டிங் போடுங்க, கிருபையை கேளுங்க. கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால் பாவம் உங்களை, கிருபையை கேளுங்க, அதை மேற்கொள்ளக்கூடிய பலனை கேளுங்க. அது எதுவாக இருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய குடைச்சல் தான். உங்கள் நிம்மதியை கெடுத்துரும், உங்கள் வாழ்க்கையை என்ன செஞ்சிடும்? உங்கள் ஆயுசு சக்கரத்தையே கொளுத்தி போட்டுருமா. ஒரு சின்ன நம்ம வாயில், இன்னைக்கு காலையில் பார்த்தோம் சுத்திகரிப்பில், நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் வெண்ணையை போல இருந்தாலும் அது என்னவா? அது என்னவா? அது இருதயமோ யுத்தம், ஆனாலும் அவைகள் பட்டயமே. அப்போ பட்டயம் மாதிரி பேசுகிறவங்களும் உண்டுன்னு சொல்லி நீதிமொழியில் வாசித்தோம். அப்போ ஒரு வார்த்தை, நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும், ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக யோசிக்கணும், சிந்திக்கணும். இதெல்லாம் செய்யறதுக்கு தான் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு, சபை இருக்குது. இதெல்லாம் செய்ய மாட்டேங்க ஏனாதோடன் வாழ்வு அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? நீதியும் நியாயத்தையும் செய்து அவருடைய வழிகளை காத்து கொள்ளுங்கள். நியாயத்தை புரட்டாதீங்க. நியாயத்தை என்ன செய்யாதீங்க? புரட்டாதீங்க. உங்களுக்காக நியாயத்தை புரட்டாதீங்க. இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, உனக்கு ஒரு